எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். இந்த மேடையை ஏற்படுத்தி தந்த கோவை குடியிருப்போர் முன்னேற்ற சங்கத்திற்கு முதற்க நன்றி. 3 விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஒன்று பிளாஸ்டிக், ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய வியாதிகள் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியல. மூணாவது முதியோர்கள் ஏன் கீழே விழுறாங்க, முதியோர்களின் ஹெல்த்தை பற்றி. ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். பிளாஸ்டிக் என்ன பண்ணுது? எத்தனை மீட்டிங் போட்டு பேசினாலும், எத்தனை பேர் சொன்னாலும், எவ்வளவு புக்கில் படித்தாலும், என்ன செல்ஃபோனில் பார்த்தாலும் பிளாஸ்டிக்கை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நம்ம தான், இல்லையா? பிளாஸ்டிக்கை தடுக்கணும்னா விற்கக்கூடாது, பட் நம்ம வாங்காமல் இருந்தாலே அதை தடுத்துடலாம். கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட் எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல பிளாஸ்டிக் இல்லை. யூஸிங் பேப்பர் பேக், துணிப்பை. மிக கொடுமை என்னென்னா, ரீயூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அது ரீயூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பிளாஸ்டிக்கில் தண்ணியை பிடிச்சி பழையபடியும் காரில் இல்லை சன்லைட் படும்போது அதில் பிபி அதிகமாகுது. அதுதான் மேக்ஸிமம் கேன்சர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கேன்சர்லாம் இல்லை, ரொம்ப ரேர். இப்போ ஆடே பார்த்தீங்கன்னா சே நோ டு கேன்சர், கேன்சரை ஃப்ரீயாக பண்ணுறோம், கேன்சருக்கு நாங்கள் லெஸ்ஸாக பணம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு கேன்சரை கொண்டு வராங்க. அது அவங்க கொண்டு வரல. நம்ம யூஸ் பண்ணுற பொருள், நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் தான் மெயின் ரீசன். இப்போ என்ன பண்ணணும்? பிளாஸ்டிக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய கேன்சர் மட்டும் கிடையாது, நம்மளோட ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் அதுவும் காரணம்தான். கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிளாஸ்டிக்கும் ஒன்று தான். அது மனுஷனை மட்டும் பாதிக்கப்படலை, அது மிருகங்களையும் விட்டு வைக்கலை. சாப்பாடு இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டோரி என்னென்னா, ஒரு மாடுக்கு வயிற்றுலேருந்து 30 கிலோ பிளாஸ்டிக் எடுத்திருக்காங்க. அது மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி அதோடைய பால் நிறைய பிள்ளைங்களுக்கு நச்சுத்தன்மையாகி கேன்சர் வந்திருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, கடலையும் விட்டு வைக்கல. மீன், ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வயிற்றுலேருந்து எவ்வளவோ பிளாஸ்டிக் எடுத்து அந்த பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறி அதை சாப்பிடக்கூடிய மனுஷங்களுக்கும் கேன்சர். இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தையே பிரதிபலிக்கிறது பிளாஸ்டிக்ங்கிறது கேன்சர் மட்டும்தான். முக்கியமாக இந்த டீ கடையில் பார்த்தா அந்த பிளாஸ்டிக் கவரில் டீயை ஊற்றுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. அவ்வளவு தூரத்துக்கு சூடான டீ அதில் ஊற்றும் போது அவ்வளவு கெமிக்கல்ஸ் அதில் வரும். பட் யாரும் சொல் பேச்சு கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கு வேறு வழியும் இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தூக்குச்சட்டியை தூக்கிட்டு போவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ எல்லாம் மாறி போச்சு. கேட்டால் ஃபேஷன் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் இல்லையா. இப்போ துணிப்பைங்கிறது இப்போ ரீசெண்டாக எல்லா கடையிலையும் கொடுத்துட்ருக்காங்க. பட் பிளாஸ்டிக் பேக்கை ஒழித்து துணிப்பையை கொண்டு போகிறது கேவலமாக நினைக்காதீங்க. அப்படி கேவலமாக நினச்சா நம்ம பிளாஸ்டிக் பேக்கோட மெடிசன் வாங்க தான் போகணும், சரியா? ஸோ பிளாஸ்டிக்ங்கிறது யார் பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, இப்போ எல்லாத்துலேயுமே செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்துக்கு வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லாம் சரி தான். நம்ம ஸ்டாப் பண்ணாலே அதை 90 to 100% ஸ்டாப் பண்ணிடலாம். இதை மட்டும் இந்த சுதந்திர தின விழாவில் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து, இல்லை இதை நான் இனிமேல் வாங்க மாட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே ஒரு 80% ஆஃப் இந்தியா வில் பி குட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்கன்ட்டு. நம்பர் 2, சில்ட்ரன், குழந்தைங்களுடைய ஹெல்த் இஷ்யூ. என்ன ஹெல்த் இஷ்யூ? இப்போ குழந்தைங்க ஒரு 2 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அதிகமாக இப்போ விளையாடுறதுலாம் இல்லை. 2 வயசுலேருந்து ஒரு 10 வயசு 14 வயசு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவுட்டோரில் கேம்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ணுறது ஒன்றே ஒன்று என்னன்னு தெரியுமில்ல அவங்களுக்கு? என்ன பண்ணுறாங்க? செல்ஃபோன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மரம் ஏறணும், ஓடணும், நீச்சல் அடித்தோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அது ஃபிசிக்கலில் வந்துடும், நோய் இல்லை. இப்போ பிள்ளைங்களுக்கு அது இல்லை, செல்ஃபோன். இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய வியாதி இப்போ செல்ஃபோனில் வருது. பிரெயின் டேமேஜ் ஆகுது. கேட்டால் யார் என்ன பண்ணுவாங்க? செல்ஃபோன். செல்ஃபோனுங்கிறது யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப.
கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். செல்ஃபோனுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களையே அது அழிக்கக்கூடியது. எதுக்கு எடுத்தாலும் ஃபோன், எது எடுத்தாலும் ஃபோன். 5 பேர் வீட்டில் சேர்ந்து இருந்தால் விளையாட மாட்டேங்கிங்க. 5 பேர் 5 ஃபோன் அப்பா அம்மா வாங்கி கொடுத்து பண்ணுறாங்க. இல்லை டீச்சர்ஸும் இப்போ என்னென்னா பெரிய பெரிய ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க்கும் செல்ஃபோனில் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் ஆண்ட்ராய்டோ ஏதோ காஸ்ட்லி ஃபோன் வாங்கி கொடுக்கும்போது எல்லா ஆப்பும் அவங்க யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதை தடுக்கிறது எப்படின்னு தெரியாது. அடுத்தது தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் போகணும், இதெல்லாமே இப்போது விழிப்புணர்வில் வருது கிட்ஸுக்கு. அதனால் நிறைய வியாதிகள் தடுக்கப்படுது. இப்போ வர்றது முக்கியமான பார்ட் வந்து முதியோர்கள்ங்கிறது சும்மா இல்லை. நான் ஒரு 8 வருஷம் கனடாவில் இருந்தேன், ஒரு 5 வருஷம் லண்டனில் இருந்தேன். கனடாவில் இருக்கும்போது ஒரு அங்கே சர்ஜரியெல்லாம் ஃப்ரீ. ஒரு 100,000 சர்ஜரி வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துச்சு. மேன் பவர் இல்லை, ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களால முடியல. டெய்லி 500 பேர் விழுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன் விழுறாங்க யோசிச்சு பாருங்கள். பையன் வெளிநாட்டில் இருப்பான், அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க. இல்லை பெங்களூர் சென்னையில் இருப்பான், அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க. ரொம்ப பாசம் வச்சுருக்கலாம். ஒரே ஒரு ஃபால் கீழே விழுந்தாச்சுன்னா மொத்த குடும்பமும் மாறும். ஏன்? பையனுக்கு அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. ஒரு ஃபால் தலையிலத்தே மாற்றிடும். வந்துடலாம், திருப்பி ஒரு 30% வரலாம், 70% வர முடியாது. எல்லாமே மாறும், அந்த வீட்டோட சூழ்நிலைகள் மாறும். நான் அதுக்குன்னு பெரிய ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கலாம் நான் சொல்லலை. கொஞ்சம் உடற்பயிற்சி இல்லையா? வாக்கிங் போகிறதுக்கு நம்ம ஊரில் இடம் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அது மோஸ்ட் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா டயபெட்டிக், எல்லாத்துக்கும் டயபெட்டிக் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த கிளாஸில் என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒரு 1 hour எல்லாத்துக்கும் ஒரு 1 hour கிளாஸ் கொடுத்தோம். ஸ்ட்ரெங்தனிங், ஸ்டெபிலிட்டி, கோஆர்டினேஷன், பிரெயினுக்கு இப்படி ஒரு 1 hour அந்த கிளாஸில் வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாச்சு. அதில் ப்ரூவ் பண்ணது என்னென்னா டயபெட்டிக் கண்ட்ரோலில் வந்துட்டாலே உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் எல்லாமே கம்மி ஆயிரும், வராது. அதுதான் இன்றைக்கி மெயின் சோர்ஸாக இருக்குது இந்தியாவில். ஸோ பெரியவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் கீழே விழுறோம், எதுக்கு விழுறோம்? முதல்ல சேஃபாக இருங்க. நம்ம இங்கே போகிறோமே, இதில் நம்ம படி ஏறுறோம், இறங்கும் போதும் எப்போவுமே சேஃப். அது யாருமே பண்ணுறதில்ல. இங்கே போனால் நமக்கு வந்து விழுவோமா விழமாட்டோமா, இது நமக்கு சேஃபாக இருக்கா சொல்கிறது ஈஸி. நான் முன்னாடி நடந்தேன், இப்போ நான் இறங்கிடுவேன், படி இறங்கிடுவேன், ஏறிடுவேன், நான் அந்த இதை தாண்டிடுவேன். அப்படி இல்லை. பி சைடு என்றைக்குமே யோசிச்சு பாருங்கள். கீழே விழுந்துட்டீங்கன்னா யார் இருக்கா உதவிக்கு? என்ன ஆகும்? எந்த போன் உடையும்? நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ மாத்திரை எடுக்கணும், திருப்பி நம்மளால் வர முடியுமா? இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில குடும்பம் அதோடய முடிஞ்சிருது. அப்பா இல்லை, அம்மா கீழே விழுந்துட்டாங்க, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, பெட் பவுண்டு, ஹவுஸ் பவுண்டு, அதோடு முடிஞ்சிருது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது உடற்பயிற்சி பண்ணுங்கள், கொஞ்சமாக ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ உள்ள டயட் அப்படி நம்ம முந்தி உள்ள காலம் மாதிரி இல்லை. கொஞ்சம் டயட், நல்ல டயட்டாக எடுங்க. ப்ரோட்டீன் வேணும் உடம்புக்கு இல்லையா? நம்ம எத்தனை கிலோ இருக்குமோ அத்தனை % ப்ரோட்டீன் வேணும். வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிடக்கூடாது இந்தியனோட டயட். ஸோ நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டீன் என்னன்னு பாருங்கள், பண்ணி அதுக்குள்ளே டயட் எடுங்க. டயட் அது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக ரொம்ப கேள்விப்படுறது டிமென்ஷியா. ரொம்ப கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். டிமென்ஷியான்னு என்ன? தான் பேர் தெரியாது, தான் பிள்ளை பேர் தெரியாது, எங்கே இருக்கோன்னு தெரியாது, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. கொல்லவா முடியும்? சாகடிக்க முடியுமா? அப்பா அம்மா இருக்காங்க, பேர் தெரியாது, எங்கே இருக்கோன்னு தெரியாது, எந்த வீட்டில் இருக்கோன்னு தெரியாது, எந்த ஊரில் இருக்கோன்னு தெரியாது, அப்பா பேர் தெரியாது, மகா பேர் தெரியாது. வெளியில் போவாங்க அம்மா, என்ன பண்ண முடியும்? ஏன் டிமென்ஷியா வருது? ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது மெயினாக வயசானவங்களுக்கு. பழைய கதைகளை அசை போடுங்க. யாராவது உங்களுக்கு மறதின்னு சொன்னால், இது மனசில் இருந்து நான் சொல்கிறேன், ரொம்ப வலிச்சுது எனக்கு. நிறைய கேஸ் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். இந்தியாவில் கிடையாது. நான் படிக்கும்போது டிமென்ஷியானா என்னென்னா, இட்ஸ் மோஸ்ட் நார்த் அமெரிக்கா, அவ்வளோதான் படித்தோம், இந்தியாவில் கிடையாது. இப்போ சும்மா சொல்லுவாங்க, உனக்கு மறதி வந்துருச்சு, முடிஞ்சது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மறதி. அது எவ்வளோ பெரிய வியாதின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை வச்சு இப்போ படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே போகக்கூடாது. பழைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, பழைய கதையை அசை போடுங்க. சின்ன வயசில் என்ன பண்ணணும்னு யோசிங்க, பிரெயினை கொண்டு வாங்க. அந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்துன்னா வராது. அது அவ்வளோ கொடுமையானது. அதுக்கு வேற நிறைய அல்சைமர்ஸ், டிமென்ஷியா,
பழச பேசுங்க, தப்பு கிடையாது. தனிமையாக இருக்காதீங்க. ஒரு மனுஷனை தனிமை கொன்றும். அது ஈஸி கிடையாது. அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு மருந்தே கிடையாது உலகத்தில். அனுபவப்பட்டவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அவங்கள ஒன்றும் செய்யவும் முடியாது. ஸோ எல்லாமே ஹெல்த் ரிலேட்டட். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கொஞ்சமாவது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் திருப்பி பார்க்க முடியாது. நம்ம கையில் தான் நம்ம ஹெல்த் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வேண்டி தான் சொல்லியிருக்கேன். பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, ஓவராலாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துடுங்க. இது உங்களை என்றைக்குமே நம்ம கடைசி காலம் வரைக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் இருக்கணும். சாப்பாடு தரதுலேருந்து பாத்ரூம் கொண்டு போய் விடுங்கிறது வலி என்னன்னு எனக்கு தெரியும். நான் 14 வருஷம் வயசானவங்க கூட இருந்திருக்கேன். அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துடும், போக முடியாது. நேச்சர் கால்ஸ், என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்தவங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணணும். எவ்வளோ கொடுமை தெரியுமா அது? எல்லாம் என்னத்தினால வருது? பண்ணுங்க. இப்போ நான் ஒரு சென்டர் வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு இல்லை. என்றைக்குமே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, தனிமையை வெளியில் வந்து 4 பேர்கிட்ட பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து மெடிசினை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய மெடிசன் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ இருக்குது. உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.